ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 5 ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து முடி கொட்டுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேனோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்னடா இவங்க ஸ்லைட் ஷேரில் தானே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இன்றைக்கி என்னடானா மரம்லாம் தெரியுதுன்னு யோசிச்சிருப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ அதனால தான் மொட்டை மாடிக்கு வந்து நம்ம டிப்ஸ் கொடுத்துடலான்ட்டு மொட்டை மாடிக்கு திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்க்கிறது பற்றி தான் இருக்க போகுது. எண்ணெய் தேய்க்கிறதுல என்னங்க டிப்ஸ்ன்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் எண்ணெய் தேய்க்கிறதும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி தான் டிப்ஸ் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மரத்தோட டாப்பில் ஒரு பேர்டு இருக்குது. இருங்க, ஜூம் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பேர்டு வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்குது. சரி, நம்ம அதை பார்த்துட்டே டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறப்போ ரொம்ப ஜென்டிலாக நம்ம ஹேரை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ராப்பராக சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் தேய்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் தான் சிக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா முடி வந்து அப்படியே கொத்தோடு வந்துடும். ஸோ அதனால் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரெண்டாவது டிப் என்னென்னா, எண்ணெய் தேய்ச்ச உடனே நீங்கள் தலை வாரக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தலை வாரணும். எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா முடி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போட்டு ரொம்ப ரஷ்ஷாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாலும் முடி வந்து அப்படியே வேரோடு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மூணாவது விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து இருக்கும். அதாவது பூண்டு மிளகெல்லாம் போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் அது பண்ணுறப்போ வார்மான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல ஒரு ஹாட்டான ஆயிலை நம்ம தலையில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொறுக்கக்கூடிய அளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறப்போ நம்ம நெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிங்கர் டிப்பில் தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். நெயில்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணக்கூடாது. நெயில்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்கேல்ப்பை இரிட்டேட் பண்ணி அது வழியாக கூட நமக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது புண்ணு மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதுவும் நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த மசாஜிங் டூல் இருக்கு இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னென்னா தலை ஃபுல்லாக சொதம்ப எண்ணெய் வச்சுட்டு குளிப்பாங்க. ஸோ அப்படி குளிக்கிறப்போ நம்ம வந்து ஒரு அளவுக்கு தான் அந்த எண்ணெயை வந்து நம்ம தலையில் இருக்க விடணும். ஒரு 15 மினிட்ஸோ இல்லை 30 மினிட்ஸோ இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 ஹார்ஸ் வரைக்கும் விடலாம். அதுக்கு மேலே விடக்கூடாது. முந்தின நாள் நைட்டே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நேரம் வந்து எண்ணெய் வந்து தலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு மேக்ஸிமம் 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் வரைக்கும் விட்டுட்டு குளிங்க. அதுக்கு மேலே வந்து விடாதீங்க. தலையில் வந்து எண்ணெய் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து முடி கொட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தப்பையும் பண்ணாதீங்க. இதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச டிப்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், முடியை வந்து எப்போவுமே வந்து ரொம்ப டைட்டாக வந்து நீங்கள் வந்து கட்டக்கூடாது. நிறைய பேர் வந்து டைட் போனியெல்லாம் போடுறாங்க, பன் மாதிரியெல்லாம் வச்சு கோம் பண்ணுறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நீங்கள் அதை பண்ணலாம். பட் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா அது மூலியமாக கூட நம்மளுக்கு முடி உதிர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ முடியை வந்து நல்லா ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் அதனால் வந்து ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும். அண்டு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ட்ரெயின் போகுது, சவுண்டு கேட்குது பின்னாடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம ப்ராப்பராக ஷாம்பு யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ரொம்ப நிறைய எக்ஸஸ் குவான்டிட்டியில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலும் வந்து முடி கொட்டும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த சீப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நான் வந்து மர சீப்பு பற்றி நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மர சீப்பு உங்களால் பயன்படுத்த முடிஞ்சால் அது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட 2 விஷயம் காமிக்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஆயில் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், பாருங்கள். ஸோ இது வந்து துவைக்கிறக்கல், மேலே இருக்கிற மொட்டை மாடியில் இருக்கிற துவைக்கிறக்கல், இதில் வச்சு தான் நம்ம காமிக்க போகிறோம் இன்றைக்கி. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் மன்னா பிராண்டுடைய செக்கு தேங்காய் எண்ணெய். எல்லா ஆயில் கடையிலையுமே வந்து கிடைக்கும். ஒன்றுமே நான் மிக்ஸ் பண்ணல, நார்மலான கோகோனட் ஆயில் தான் இது.
ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வேணால் நீங்கள் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி போடலாம். நெல்லிக்காய், செம்பருத்தி இந்த மாதிரி காய்ச்சி யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. எனக்கு எப்போயாச்சும் தோணுச்சு அப்படின்னா 1 மினிட் ஹேர் ஆயில் ஒன்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பிராண்ட் தான் நீங்கள் வாங்கணுட்டு கிடையாது. உங்களுக்கு ஆயில் கடையில் செக்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் மசாஜிங் டூல் வந்து காமிச்சேன் இல்லையா, எண்ணெய் தேய்ச்சிட்டு ஜென்டலான மசாஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த மசாஜிங் டூல். நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்து இருக்கும். இதோட லிங்க் கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்சி கடையில் ஒரு 30 ருபீஸோ 25 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஜென்டலாக எடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவை இந்த இயற்கைக்கு நடுவில் ஷூட் பண்ணதில் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு ரொம்பவே ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க நான் கையில் கேமரா வச்சுட்டு அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. வ்ளாக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஸோ வந்து கேமரா லைட்டாக ஷேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கின்னு பார்த்து ஒரு காக்கா குருவி சத்தம் கூட இல்லைங்க. இல்லாட்டி பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். பட் இன்றைக்கின்னு பார்த்து ஒன்றுமே காணோங்க. தூரத்தில் அங்கே ஒரு ஹீட்ரு கம்பியில் வந்து ஒரு புறா உட்காந்துட்ருக்குது. ஜூம் பண்ண முடியல கேமரானால். அங்கே பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு புறா மட்டும் இருக்குது. நிறைய பறவைகள் இருக்கும், லவ் பேர்ட்ஸு, கிளியெல்லாம் கூட வரும். இன்றைக்கின்னு பார்த்து ஒன்றையும் காணோம். ஏதாச்சும் பறவைகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோ வழியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.